சரி, அப்ப நாம இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி எழுதுங்க. 8 மீட்டர் கனம் 8 மீட்டர் கனம் கனவளவுடைய 8 மீட்டர் கனம் கனவளவுடைய 8 மீட்டர் கனம் கனவளவுடைய சதுரமுகியின் பக்க நீளம் யாது? சதுரமுகியின் பக்க நீளம் யாது? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். எட்டு மீட்டர் கனம் சதுரமுகி 8 மீட்டர் கணக்கானுடைய சதுரமுகின்ற பக்க நீளம் யாது? இப்ப சொல்லுங்க, சதுரமுகிக்கு பக்கங்கள் எப்படி இருக்கு? சமனாக இருக்கும். அப்ப சதுரமுகிக்கு வந்து பக்கங்கள் வந்து சமனாக இருக்கும். அப்ப நீளம் வந்து நீளம் அகலம் உயரம் எல்லாம் என்னதான் இருக்கும்? நீளம் அகலம் உயரம். ஏன் சதுரமுகிக்கு பக்கங்கள் சதுரத்துக்கு பக்கங்கள் சமன்ன்றதால சதுரமுகிக்கு வந்து நீளம் அகலம் உயரம் எல்லாம் சமனாக இருக்கும். நான் இது வந்து ஏ உயரத்தை எடுத்துக்கொண்டா ரெண்டு போடலாம். கனவுல வந்து ஏ தர ஏ போடலாம். ஏ தர என்னது? ஏ தர ஏ என்னது? ஏயில கனம். ஏயில கனம். ஏயில கனம். ஏதர ஏயில கனம். அப்ப சதுரமுகியுடைய கனவுல வந்து ஏயில கனம். அந்த சதுரமுகியுடைய கனவுல வந்து 8 மீட்டர் கனம் தந்திருக்காங்க. அப்ப ஏயில கனம் தான் இருக்கும். ஏயில கனம் சமன் 8 மீட்டர் கனம். இப்ப நான் இந்த 8 ஏதாவது ஒன்று கனம் எழுதலாம். என்னத்துல கனம் எழுதலாம்? 8 ஏதாவது நம்பரை 3 தடவை பெருக்கினா 8 வரும். எத்தனை நம்பர் எடுத்தீங்கன்னா 8 வரும்? 2. அப்ப 8 வந்து போடலாம். 2 தர 2 போடலாம். அப்ப பாத்தீங்கன்னா a இந்த கனம் சமன் 2 தர 2 என்ன? 2 இந்த கனம். அப்ப 2 இந்த கனம் மீட்டர் கனம். சரியா? இப்ப நாம இதை எழுதிக்கொள்ளலாம். அப்படி a இந்த கனம் சமன் 2 மீட்டர் முழுவதும் கனம். சரி, எழுதிக்கொள்ளலாம். அப்ப இப்படி எழுதிக்கொண்டா இப்ப என்ன தெரியும்? ரெண்டு பக்கமும் அடிகள் அதாவது அடுக்குகள் சமனாக இருந்தா என்ன அடிகள்? ஒரு சமன்பாட்டுல இரண்டு பக்கமும் இப்ப இப்படி இருக்கிறது ஒரு சமன்பாட்டுல வந்து இரண்டு பக்கம் அதாவது 5 இந்த வர்க்கம் சமன் இங்கால 5 இந்த x அப்ப x ன்ற பகுதி என்ன சொல்லுங்க நார்மலா? 2. ஏனென்றா ஒரு இதுல வந்து ஒரு சுத்தியில வந்து அடிகள் சமனாக இருந்தா அடுக்குகள் வந்து சமனாக இருக்கும். சரியா? அதே மாதிரி 3 இந்த வர்க்கம் சமன் x இந்த வர்க்கம். இப்ப அடுக்குகள் சமனாக இருக்கு. அப்ப அடுக்குகள் சமனாக இருந்தா அடிகள் என்ன இருக்கும்?
சமனா இருக்கும். சமனா இருக்கணும். இதுல வந்து x வந்து 3 இருக்கணும். அதனால நீங்க பாருங்க, இங்க இந்த அடுக்கும் சமன். அடிகள் என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். சமனா இருக்கணும். a சமன் 2 மீட்டர். எழுதி கொள்ளுங்க. விளக்கம் தேவைன்னா விளக்கங்களை எழுதி கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி போக கஷ்டம்னா இன்னொரு மாதிரி போலாம் அப்படின்னா a இந்த கனம் சமன் 8. கனம் இங்கால வந்துச்சுன்னா என்ன வரும்? சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா சமனுக்கு அங்கால கனமா இருக்குது, சமனுக்கு இங்கால வந்து என்ன ஆகும்? சமனுக்கு இங்கால வர்க்கமா இருக்கிறது, சமனுக்கு இங்கால வந்து என்ன ஆகும்? அதை சொல்லுங்க முடிச்சுக்கு. சமனுக்கு இங்கால வர்க்கமா இருக்கிறது, சமனுக்கு இங்கால வந்து என்ன வரும்? എക്സിന്റെ വർക്കം സമൻ 4. അപ്പൊ എക്സ് സമൻ என்ன? എക്സിന്റെ വർക്കം സമൻ 4 എക്സ് സമൻ என்ன? அது எப்படி வந்ததுன்னா இங்க எக்ஸின் வர்க்கம் இருக்குதான், இந்த வர்க்கம் இங்கால வந்துச்சுன்னா வர்க்க மூலமாகும். அப்ப 4 இந்த வர்க்க மூலமாகும். சரியா? 2 எக்ஸின் வர்க்கம்ன்றது இங்கால வந்துச்சுன்னா வர்க்க மூலமாகும். அப்படி இல்லாட்டி நாங்க இதை வந்து என்ன செய்வோம்னா வர்க்க மூலத்துக்கு வந்து இப்ப வர்க்க மூலத்துக்கு குறி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வர்க்க மூலம்ன்றது இப்படி உள்ளுக்கு ஒரு 2 இதுக்குள்ள இருக்குன்றதா அர்த்தம். ஆனா நான் வர்க்க மூலத்துக்கு கணக்கா 2 போடுறேன் இல்லை, அது சும்மா நார்மலா இப்படி இருந்தாலும் வர்க்க மூலம். இதுவே எக்ஸின் கனம் சமன் 4 இருந்துச்சுன்னா இதுக்கு கனம் மதிங்கால வரைக்கும் வந்து கன மூலமாகும். வர்க்க மதிங்கால வரைக்கும் வர்க்க மூலமாகிற மாதிரி கனம் இங்கால வரைக்கும் வந்து கன மூலமாகும். அப்ப கனம் இங்கால வந்து கன மூலமாக அதுக்கு இப்படிதான் போடுவோம். ஆனா கன மூலத்துக்கு வந்து இதுக்குள்ள ஒரு 3 போடுவோம். சரியா? அப்படி அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம்டா. எப்படி நீங்க என்ன பாக்கலாம்னா எக்ஸ் இந்த வர்க்கம் சமன் 4, இங்க 2ஆம் அடுக்கா இருக்கிறது, சமனுக்கு இங்கால வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் சமன் 4 இந்த அரையாம் அடுக்கா வரும். சரியா? 2ஆம் அடுக்கா இருக்கிறது தலைகுலா வந்து அரையாம் அடுக்கா வரும். சரியா? அப்ப 2ஆம் அடுக்கு இதை வந்து நான் எழுதலாம். 2 இந்த 2ஆம் அடுக்கு முழுவதும் அரையாம் அடுக்கு. அவை இந்த 2 எடுக்கப்பட்டு 2 வரும். சரியா? அப்ப அத மாதிரி இத வந்து நான் என்ன செய்யலாம்? a இந்த கனம், a இந்த கனம் அஞ்சால வந்து என்ன வர போகுது? கன மூலம் என்று வர போகுது. a சமன் 8 இந்த இதுக்குள்ள இந்த உள்ளுக்கு ஒரு 3 வரும். சரி, கன மூலம் என்றா உள்ளுக்கு 3 போடுறோம். 4ஆம் அடுக்கு இங்க வந்து இதுல 4 போடுவோம். சரி, கன மூலம் என்று வரும். அதாவது வந்து a சமன் 8 இந்த மூலம் என்ற விரிவு என்னண்டா இங்க 3ஆம் அடுக்கு கடைஞ்சால வரைக்கும் வந்து 1 கீழ் 3ஆம் அடுக்கு. அப்ப இங்க 1 கீழ் 3ஆம் அடுக்கு இருக்கு. அவை 8 நான் ஏதோ ஒன்று 3ஆம் அடுக்கு எழுதினா அது 3க்கு 3 வெட்டுப்படும். ஆனா என்ன எழுதலாம்? a சமன் 2 3ஆம் அடுக்கு இங்கு 1 3ஆம் அடுக்கு. அப்ப இது வந்து எப்படி வர போகுது? இதை வந்து நம்ம எழுதி கொள்ளலாம். a சமன் 2 3ஆம் அடுக்கு தர 1 கீழ் 3ஆம் அடுக்கு. அப்ப நீ ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதி கொள்ளுங்க. நம்ம இந்த கனமூலம் வர்க்க மூலத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மாவட்டம் தான் எழுதினா சொல்லுங்க. எழுதியாச்சு சார். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? நான் எழுதி வரேன். ஓகே சார். ஓகே,
இது கனவுக்குள்ள வராது. நான் சும்மா உங்களுக்கு நினைவுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நோட்டா தந்து வைக்கிறேன். அதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டு எழுதி வைங்க. எக்ஸ் வர்க்கம் சமன் 4 எக்ஸ் சமன் இங்க இருக்கிற அடையாளம் போட்டு காட்டுங்க. இங்க இருக்கிறது வந்து இங்க இருக்குது. இங்க இடத்துல 1 சும்மா நார்மலா இது மாதிரி இது 1 வருது. சரியா? அது இது போட்டுக்கலாம். 4 இது வந்து இவ்வளவு போகுது. எக்ஸ் ரெண்டுல எப்படி வருமெண்டா வர்க்க மூலத்திற்குள்ள 4 வரும். சரியா? அது சமபோக செலவெல்லாம் வரும். சமபோக செலவு வரும். சமபோக செலவு வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப போட்டு வைங்க. சமபோக போட்டு வைங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் இது தரதுக்கு காரணம் என்னன்னா இப்படி போடலாம். இப்படி இல்லை எக்ஸ் வந்து என்ன இருக்கும் 2 இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து இதை நான் எப்படி சொல்லணும், இதை சும்மா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வைங்க. பொதுவாக நான் போட்டு சொல்லலாம் என்னடா எக்ஸ் இந்த 2ஆம் அடுக்கு இருந்தா வர்க்க மூலம் இப்படி போட்டுட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா இதான் சொல்லுங்க அறியாம இருக்கா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க அறியாம இருக்கா இருக்கும். அது மாதிரி கன மூலம் இருந்தா ஏதாவது சொல்லுங்க ஒன்றுக்கு 3 இருக்கும். சரியா? இதை போட்டு வச்சு போட்டு இது ஏதாவது சொன்னா 1க்கு 3 இருக்கும். அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா x கனம் சமன் 8 இருந்தா x சமன் 8 இந்த 1க்கு 3 இங்க 3 இருக்கிறது. இங்க வந்து 1க்கு 3 இருக்கு. 1க்கு 3 என்பதா என்ன இருக்க போகுது இதுக்கு அல்லது இப்படி வரும். இப்படி போடலாம். அல்லது இப்படி போடலாம்னா 8 போட்டு இதுக்குள்ள ஒரு 3 இது 8 போட்டு அதுக்குள்ள ஒரு 3 போட்டுருக்கோம். இப்ப இதை வந்து நாங்க எப்படி எழுதலாம்னா எக்ஸ் சமன் 8 வந்து எழுதலாம் 10 இந்த 3ஆம் அடுக்கு எழுதலாம். அடுக்கிற்கு அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கு அடுக்கு பெருக்கப்படும். சரியா? அடுக்கிற்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கு அடுக்கு பெருக்கப்படும். ஆகவே எக்ஸ் சமன் 2 இந்த 3 தர 1/3 நம்ம சரி. சரியா? அதே மாதிரி இதை நான் இதை எழுதணும்னா எக்ஸ் என்ற வர்க்கம் சமன் 4 எக்ஸ் சமன் 4 அறியாமல் இந்த 2ஆம் அடுக்கு இருக்கிறது இங்கே சமனுக்கு இங்கே வந்து தலையிலான அடுக்காக இருக்கும். அப்ப அறியாமல் இருக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 2 வர்க்கம் முழுவதும் அறியாமல் இருக்கு. எக்ஸ் சமன் 2 தர அடுக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 2 அதே மாதிரி வச்சுட்டு கொடுக்க. இப்படி மூலிகை என்ன மாதிரி விளங்குதோ அந்த மாதிரி எழுதி கொடுக்கும். எழுதியாச்சா? ஓம் சார். ஓகே.
நீளம் A ஆகவும் அகலம் B ஆகவும் உயரம் C ஆகவும் இருந்தால் இந்த கனவுல நாங்கள் என்ன செய்து ஓடுவோம்? கனவுருவின் கனவளவு விடுற போது நீளம் தர அகலம் தர உயரம். ஆகவே நீளம் தர அகலம் தர உயரம் என்றால் உயர்வுன்னா A தர B தர C, A தர B தர C. ஆகவே உயர்வு A B C என்று. இப்ப பாருங்க, இந்த கனவுருவின் கனவுருவின் அடிப்பரப்பு A என்றார். அப்ப அடிப்பரப்பு A எனின் அடிப்பரப்பு A எனின் அடிப்பரப்பு A என்றா அடிப்பரப்புல ஏக்கு வந்து சமன்பாடு இருக்கும். A சமன் என்னது? நேருக்கு சொன்னா அடிப்பரப்பு A வந்து என்னது? இந்த நிலக்கப்பட்ட பரப்பு நீளம் தர அகல A தர B. ஆகவே இதை கொண்டு நாம் இந்த இடத்துல போட்டோம் என்றா எப்படி வர போகுது? ஆகவே கனவுருவின் கனவளவு நீளம் இந்த A தர B க்கு பதிலா நாம் போடலாம் என்னது? A into C. சரியா? A into C. அப்படிதான் நான் இன்றைய போடலாம். இந்த நான் இன்னொரு முடிவுல முறையில் வந்து இது பண்றேன். கனவுல உட்கார்ந்துருக்கு என்னடா அடிப்பரப்பு தர உயரமா இருக்கு. அடிப்பரப்பு தர உயரமா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? சரி, அடிக்கவா? ஆம் சார். கேள்வி எழுதுங்க. ஐம்பது சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் தர 40 சென்டிமீட்டர் தர 30 சென்டிமீட்டர்.
நீள அகல உயரமுடைய நீள அகல உயரமுடைய நீள அகல உயரமுடைய நீள அகல உயரமுடைய பெட்டி ஒன்றினுள் நீள அகல உயரமுடைய பெட்டி ஒன்றினுள் நீள அகல உயரமுடைய பெட்டி ஒன்றினுள் நீள அகலமுடைய பெட்டி ஒன்றினுள் 8 சென்டிமீட்டர் தர 6 சென்டிமீட்டர் தர 3 சென்டிமீட்டர் 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 கனவளவுடைய சவர்க்கார கட்டிகள் கனவளவுடைய சவர்க்கார கட்டிகள் கனவளவுடைய சவர்க்கார கட்டிகள் கனவளவுடைய சவர்க்கார கட்டிகள் வைக்கப்படுகின்றது எனின் வைக்கப்படுகின்றது எனின் வைக்கப்படுகின்றது எனின் பெட்டியினுள் வைக்கக்கூடிய சவர்க்கார கட்டிகளின் எண்ணிக்கை யாது? வைக்கப்படுகின்றது எனின் பெட்டியினுள் வைக்கக்கூடிய சவர்க்கார கட்டிகளின் எண்ணிக்கை யாது? பெட்டியினுள் வைக்கக்கூடிய சவர்க்கார கட்டிகளின் எண்ணிக்கை யாது? ഫസ്റ്റ് என்ன செய்யணும்? பெட்டியின் கனவளவை காணணும். ஃபர்ஸ்ட் வந்து பெட்டியின் கனவளவை காணணும். ஃபர்ஸ்ட்க்கு வந்து நாங்க பெட்டியின் கனவளவை காணணும். பெட்டியின் கனவளவை காணிக்கு வந்து பெட்டியின் கனவளவு பெட்டியின் கனவளவு நாங்கள் காணிக்கு வந்து உயரப்போகுது. நிரந்தர அகலந்தர உயரம் 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் உயரப்போகுது.
അതിന് 20, 20 60. 1, 2, 3 സെന്റിമീറ്റർ കനം. சரியா? ஏன்னா 20 60 சென்டிமீட்டர் கனம். சவர்க்கார கட்டி வந்து அடுத்து காண வேண்டியது சவர்க்கார கட்டி வந்து கனம். சவர்க்கார கட்டி வந்து கனம். சவர்க்கார கட்டி வந்து கனம் 8 சென்டிமீட்டர் தர 6 சென்டிமீட்டர் தர 3 சென்டிமீட்டர் பெருக்கிறமெண்டா 144 சென்டிமீட்டர் 144 சென்டிமீட்டர் கனம். அப்ப இப்ப நாங்க எத்தனை சரக்காரங்கள் எடுத்துக்கொண்டு மொத்த பெட்டி வந்து மொத்தம் இவ்வளவு கனளவு பெட்டி வந்து மொத்த கனளவு வந்து இவ்வளவு. அதுல ஒரு சவக்கார கட்டி கனளவு நாங்க கண்டிட்டோம். அப்ப இப்படி எத்தனை சவக்கார கட்டி இதுக்கான என்ன செய்யணும்? இத வந்து இதால வகுப்போம், பிரிச்செழுதும். ஆகவே சவக்கார கட்டிகளின் எண்ணிக்கை சவக்கார கட்டி என்ன சவக்கார கட்டி பெட்டியில் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கக்கூடிய சவக்கார கட்டிகள் எண்ணிக்கை வந்து என்ன இருக்கும்? இதை வந்து பிரிச்செழுதுவதா இருக்கும். அதெல்லாம் இப்படியே பிரிக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் என்ன செய்யறேன், அப்படியே 50 போகுது. 50 சென்டிமீட்டர் மேலே கூட போடும். 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தர 30 சென்டிமீட்டர். அது எத்தனை நடத்திக்கணும்? 8 சென்டிமீட்டர் தர 6 சென்டிமீட்டர் தர 3 சென்டிமீட்டர். இந்த 60,444 பிரிச்சு காணலாம். ஆனா அதை காண்றதுக்கு தான் 344 கூட விடலாம். அதை நான் பிரிச்சு கூட்டி கொண்டு இதுல நான் பார்த்தோம்டா போகுது 3 3 3 3 10 30 8 5 40 3 6 5 10. மேல வந்து 5 5 50 இருக்கு, கீழே 3 மட்டும் மிச்சம் இருக்கு. ஆகவே 5 25 25 5 சரியா? 125 125 3 125 3 என்றா பிரிச்சா பெருமானம் பெறா. ஆளுந்தாடு ஆட்டத்தரம் அது இப்ப சொல்லிக்கலாம். அப்படி வரும்
எத்தனை சமன்பாடு கண்டுபிடிங்களா? சரியா? கணக்கு சரியா பாருங்க. இல்லை நான் தவறு பண்ணலாம். இங்க பாருங்க. 500 சமன்பாடு கண்டுபிடிங்க. ஓகேவா? Okay, sir. எழுதிங்கன்னா சொல்லுங்க. எழுதியாச்சு சார். எழுதினா அடுத்த கேள்வி எழுதுங்க. எட்டு சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள கனவுருவின் கன அளவு யாது? கனவுருவின் கன அளவு யாது? 8 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள கனவுருவின் கனவுருவின் கன அளவு யாது? இக்கனவுருவுக்கு சமனான இக்கனவுருவிற்கு சமனான கன அளவை கொண்ட இக்கனவுருவுக்கு சமனான கன அளவை கொண்ட வேறொரு கனவுருவின் அடி சதுர வடிவை உடையது. வேறொரு கனவுருவின் அடி சதுர வடிவை உடையது. வேறொரு கனவுருவின் அடி சதுர வடிவை உடையது. அக்கனவுருவின் உயரம் 4 சென்டிமீட்டர் எனின் 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 அடியின் பக்கம் ஒன்றின் நீளம் யாது? அடியின் பக்கம் ஒன்றின் நீளம் யாது? அடியின் பக்கம் ஒன்றின் நீளம் யாது? 2 நிமிஷம் டைம் தான் செய்வோம்.
ஃபர்ஸ்ட்டுக்கு இதோட கன அளவு காணும். கன உருவின் கன அளவு கன அளவு கண்டோம்னா கன உருவின் கன அளவு. கன உருவின் கன அளவு சமன்பாடு சொல்லுங்க. என்ன 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 காரணம் இது? கன அளவு சொல்லுங்க. 8 தர 10 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர். பெருக்கினா எவ்வளவு வருது? பெருக்கினா எவ்வளவு வருது? 400 சென்டிமீட்டர் கனம். 400 சென்டிமீட்டர் கனம். சரியா? இப்ப அடுத்து சொல்றாங்கன்னா இதே கன அளவு இருக்கிற இதே கன அளவு இருக்கிற மாதிரி ஒரு சதுர அடியை கொண்ட இதே கனவுல இருக்க மாதிரி இப்ப ஒரு சதுர அடியை கொண்ட கனவு ஒன்று இருக்கா. சதுரமுகியில கனவு அது உயரம் 4 சென்டிமீட்டர். அப்ப எனக்கு தெரியும் கனவுல கனவுக்கு என்ன சமன்பாடு என்னன்னு தெரியும்? அடிப்பரப்பு தர உயரம். அது தெரியுதானே எனக்கு? அடிப்பரப்பு தர உயரம். இப்ப என்ன சொல்லியிருக்கேன்டா, அடி வந்து என்ன இருக்கு? சதுரமா இருக்கா. அடி வந்து சதுரமா இருக்கிற ஒரு கனவு. அடி வந்து சதுரமா இருக்கா. அடிக்கு வந்து என்ன? இது ஏஆ இருக்கு, இது ஏஆ இருக்கு. அப்ப அடிப்பரப்பு வந்து என்ன இருக்கும்? ஏ வந்து என்ன இருக்கும்? ஏ வர்க்கமா இருக்கும். ஏ தர ஏஆ இருக்கும். ஏ தர ஏ வந்து என்ன இருக்கும்? ஏ வர்க்கமா இருக்கும். அப்ப எனக்கு தெரியும் இப்ப இந்த கனவளவு இந்த கனவளவுக்கு சமன். அது தெரியும் தானே? ஏன்னா அதே கனவளவு உள்ளதான், ஆனா வேற ஒரு கனவளவை மாத்திரம் சொல்லிடலாம். அப்ப இந்த கனவளவு வந்து இந்த கனவுக்கு சமன். அப்ப இந்த கனவளவு வந்து 400 சென்டிமீட்டர் கனம் சமன். இப்ப அடிப்பரப்பு வந்து என்னது? ஏ. ஏக்கு பதிலாக என்ன தெரியும்? சதுர அடி என்ற என்ன இருக்கும்? ஏ வர்க்கமா இருக்கும். ஏ தர ஏ இருக்கும். நீளம் தர அகலம். அப்ப ஏ தர ஏ இருக்கும். அப்ப சதுர அடி இது வந்து நீளம் தர அகலம். அடிப்பரப்பு தர உயரம் வந்து உங்களுக்கு தெரியும். தந்திருக்கு 4 சென்டிமீட்டர். இங்க பெருக்கிற 4 இந்த சமண நீளம் என்ன செய்யும்? பெருக்கிற 4 சமண நீளம் என்ன செய்யும்? சொல்லுங்க. பெருக்கிற 4 சமணக்கங்களை கூட என்ன செய்யும்? பிரிக்கப்படும். பிரிக்கப்படும்டா. இங்க ஏ வர்க்கம் வந்து எப்படி இருக்கும்? ஏ வர்க்கம் சமன் 400 வந்து 4 வந்து பிரிக்கும். இந்த 4 போய் 400 பிரிக்கும். பிரிச்சுன்னா அதை மாற்றி மற்ற பக்கம் எழுது. பிரிச்ச மண்ட அளவு 100 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏ வர்க்கம் சமன் 100 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப என்ன போடலாம்? ஏ வர்க்கம் சமன் 100 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றா ஏ சமன் வர்க்க மூலத்துக்கு 100 சென்டிமீட்டர் வர்க்கம். அவை 10 அடி வரும். அப்படி இல்லாட்டி அப்படி போடலாம். ஏ வர்க்கம் சமன் 100 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே ஏ வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம். இங்க வர்க்கம் வர்க்கம் ஆகவே அடி வந்து என்ன வரும்? சமன் இருக்கும். ஆகவே சமன் 10. ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டரா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சதுரமுகி இருக்காம். அது ஒரு தின் வந்து உலோக சதுரமுகி இருக்கு. அதை வந்து உருக்கி 8 சிறிய குட்டி குட்டி சதுரமுகியா செய்யணுமா. அப்ப அந்த குட்டி சதுரமுகின்ற ஒரு பக்க நீளம் அவ்வளவு தெரியும்.
அப்ப பாருங்க, ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் இருக்கிற சதுரமுகியா. சதுரமுகியா பக்க நீளம் எல்லாம் சமன். நீளந்தர அகலந்தர உயரத்துல எல்லா பக்கமும் வந்து சமனா இருக்கும். நீளந்தர அகலந்தர உயரத்துல எல்லா பக்கமும் வந்து சமனா இருக்கு. ஆகவே சதுரமுகின்ற கனவளவு வந்து என்னவா இருக்கும்? 1000 சென்டிமீட்டர் கனமா இருக்கு. சதுரமுகின்ற கனவளவு வந்து 1000 சென்டிமீட்டர் கனமா இருக்கும். சரியா? இப்ப இதுல இருந்து 8 சிறிய சதுரமுகிகளை உருவாக்கி செய்யணும். 8 சிறிய சதுரமுகிகளை வந்து உருவாக்கி செய்யப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரு சதுரமுகியின் கனவளவை காணும். அப்ப இப்ப நம்ம சின்ன சதுரமுகிக்கு எடுத்தோம்னா, ஒரு குட்டி சதுரமுகிக்கு அதுல நீளம் வந்து பி 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 உயரம் வந்து என்ன இருக்கு? பியா இருக்கு. அப்ப அது இந்த கனவுல வந்து பி தர பியா இருக்கு. இது 1 இல்லை. இப்படி எத்தனை இருக்கு? 8 செய்யணும். 8 செஞ்சா அது மொத்த 8 சதுரமுகியின் கனவுல தான் என்னது? அதோட பெரிய சதுரமுகியில கனவளவுக்கு சமனா இருக்கும். இவ்வளவு சமனா இருக்கும். 1000க்கு சமனா இருக்கும். ஆகவே b கனம் சமன் 1000க்கு 8. சரியா? ஸ்டெப்ல கட்டியா போகணும். ஆகவே b கனம் சமன் 1000 எத்தனை கனம் போடலாம்? 10 கணவன் போடலாமா இல்லையா? 8 கணவன் போடலாம். 2 கணவன் போடலாமா இல்லையா? போட்டோம்டா. அப்படியே போதும். b கணவன் சமன் 10க்கு 2 முழுவது கணவன். அப்போ b சமன் என்ன இருக்கும்? 5 விளங்குதா? விளங்காடுகள் நான் சொல்றேன். விளங்குதா? ரேஷ்மா விளங்குதா? ரேஷ்மா விளங்குதா? ஓ சார், விளங்குது. ஹயா மரியம் விளங்குதா? ஓ சார். விளங்குனா எழுதிக்கொள்ளும். இல்லாட்டி இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி விளங்க இல்லையா? நான் சூப்பர்வைஸ்க்காக இந்த மாதிரி போட்டுருக்கான். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம்? மொத்தமாக கனவளவு வந்து இது தெரியும். இது வந்து எதுக்கு சமனா இருக்கும்? 8 சதுரமுகிக்கு சமனா இருக்கும். ஒரு குட்டி சதுரமுகிக்கு இது வந்து கனவளவு வச்சுக்கணும். 1000 8 அளவு இருக்கணும். பகுத்தோம்னா 125 வரும். ஆகவே ஒரு சதுரமுகிக்கு கனவளவு வந்து 125. ஆகவே என்ன செய்யணும்? கனவளவு என்னது? b தர d நீளம் தர அகலம் தர உயரம் சமன் 125. ஆகவே b என்ற கணம் சமன் 5 என்ற கணம் தான் 125. ஆகவே b சமன் 5.